விருந்தினர்களை மேடைக்கு அழைத்தல். சன்மார்க்கமே நன்மார்க்கம் என்று வள்ளலாரின் அடியொற்றி சன்மார்க்கத்தை உலகமெல்லாம் பரப்புவதற்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றி வருகின்ற தவத்திரு ஊரன் அடிகள் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக விஞ்ஞானி டாக்டர் ராமன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திருமிகு PS ராகவன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து தினமணி நாளிதழ் வாயிலாக ஆன்மீகத்தையும் சிறந்த பல நல்ல கருத்துக்களையும் மக்களுக்கு பரப்பி வருகின்ற தினமணி ஆசிரியர் திருமிகு கே வைத்தியநாதன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திருமிகு அவ்வை நடராஜன் ஐயா அவர்களை பற்றி அனைவரும் நன்கு அறிவீர்கள். அவர்கள் இந்த அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களை தொடர்ந்து மலேசியாவிலிருந்து இந்த அரங்கத்திற்கு வருகை தந்து சிறப்பிப்பதற்காக வந்துள்ள திருமிகு முனைவர் கோவண்ணா பரமசிவம் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்களை தொடர்ந்து பிரான்ஸ் நாட்டிலிருந்து இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய திரு வசந்தகுமாரன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். முத்தமிழ் பேரவை டில்லி அதனுடைய தலைவர் திருமிகு முகுந்தன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். புதுடில்லி ITVUவின் தலைவர் செயற்குழு உறுப்பினர் திருமிகு முத்துசாமி ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். முறையாக இந்த அமர்வு துவங்க இருக்கிறது. முதலாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்து எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிழி எக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இந்த அருமையான விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களையும் வரவேற்பதற்காக திரு SR சுப்பிரமணியம் துணைத் தலைவர் ITVU அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். கனியடை ஏறிய சுளையும் முற்றல் களையடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இள நீரும் இனிகென என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன். எங்கள் உயிர் தமிழே உன் பாதம் என் பணிவு. புதியதோர் உலகம் சமைப்போம் என்ற இனிய முழக்கத்தோடும் எம் உயிரணைய தமிழ் பேசும் உலகத் தமிழர்களை ஒன்று கூட்டுவோம் என்ற அறைகூவலும் ஒன்று சேர வள்ளுவ பெருமான், வள்ளலார், மகாத்மா காந்தி போன்றோர் வலியுறுத்திய கொல்லாமை, புலால் உண்ணாமை என்ற நெறிகளை ஓர் அமைப்பு ரீதியாக செயல்படுத்த முனைந்து அதன் நீரோடையாக
சர்வதேச தமிழ் தாவர உணவாளர்கள் சங்கமம் என்ற அமைப்பு எங்களால் உருவாக்கப்பட்டு இந்த நெறி சார்ந்த விழாவை மகிழ்ச்சியுடன் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை அனைவரும் அறிவீர்கள். பலரது உள்ளங்களில் மாறுபட்ட கேள்விகள் தோன்றினாலும் கூட வள்ளுவரையும் வள்ளலாரையும் காந்தியையும் இந்த சான்றோர்கள் வலியுறுத்திய சமுதாய அறங்களை நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டவாறு சொல்லியிருந்த இந்த உயரிய எண்ணங்களை யாராலும் புறக்கணிக்க முடியாது என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். இது ஒரு புதிய அமைப்பு தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மானுட சமுதாயத்தின் நல்விடியலுக்கு இது ஒரு திறவுகோல் என்பதை அறிவீர்கள். இந்த அமைப்பு இந்த சமுதாயத்தை வாற்றும் வல்லமை உடையது என்பதின் அடையாளமாகவே இன்று காலையிலிருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி. அதற்கான சாட்சியம் எது என்று சொன்னால், காலையிலிருந்து இந்த அரங்கு நிரம்ப அமர்ந்துள்ள உங்களையே சாரும். அதற்கு நீங்கள் தான் சாட்சியாகவும் இருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. சென்ற இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்று சர்வதேச தமிழ் தாவர உணர்வாளர்கள் சங்கமத்தின் பெயர் பலகையினை தமது பொற்கரங்களால் திறந்து வைத்த வள்ளல் பெருமானின் ஆத்மா தவ திரு ஊரநடிகள் அவர்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற ஜூன் திங்களில் தமிழகம் மட்டுமல்லாது கடல் கடந்த நாடுகளில் வாழுகின்ற லட்சோப லட்சம் இடம்பெயர்ந்த தமிழர்களெல்லாம் பாராட்டி மகிழ்கின்ற இலக்குமாறாத தமிழ் இலக்கிய திருவிழாவாக தமிழால் இணைவோம் தமிழால் இணைவோம் என்ற கொள்கை முழக்கத்தோடு தினமணி தமிழ் இலக்கிய திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி காட்டிய எங்கள் அருமை தினமணி ஆசிரியர் என் இனிய நண்பர் திருமிகு கே வைத்தியநாதன் அவர்களை வருக வருகவென வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். தமிழென்றால் அந்த வார்த்தை, அந்த சொல் சிடம்பாடல் அவை நடராஜன் அவர்களை சாரும். அவர் பேச பேச அந்த இனிமையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றும். அந்த அமைதியான பேச்சு, தெளிந்த பேச்சு, மற்றவர்களைப் போல் சரமாரியாக இல்லாமல் ஒவ்வொன்று வார்த்தைக்கும் ஒரு கமா என்கின்ற அளவிற்கு நம்மையெல்லாம் அவருடைய பேச்சுக்குள்ளிலே உள்ளத்தை தன் பக்கம் இழுக்கின்ற அளவுக்கு அருமையான தமிழ் சொற்பாளிவாளர் மட்டுமல்ல, தமிழாலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா, என் பெருமதிப்பிற்குரிய என் இளவயதிலிருந்தே அவரை நான் ஐயா என்று அழைத்தே பழக்கப்பட்டதால் ஐயா அவை நடராஜன் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். சர்வதேச இந்த தாவர உணவாளர் சங்கமத்தின் சிறப்பு ஆலோசகர்களாக இருந்து எங்களை வழிநடத்தி செல்ல வேறுள்ளத்தோடு இசைவு தந்த பெருமக்கள் வேளாண் வேந்தர் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் இங்கே வரவில்லை என்றாலும் காலையிலே அமைச்சர் பெருமானார் அவரது இடத்திற்கு சென்று, காரணம் அவர் இன்றைக்கு கம்போடியா நாட்டிற்கு செல்ல இருப்பதால் வர இயலவில்லை என்பதையும் அவர்களோடு சொல்லிவிட்டு எங்களுக்கு அவருடைய வாழ்த்து செய்தியும் அனுப்பியுள்ளார்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே வருக வருக என வரவேற்பிலே பெருமைப்படுகின்றேன். அடுத்ததாக திரிபுரா மாநிலத்தின் மேனாள் தலைமைச் செயலாளராகவும் ஐநா சபை கொள்கை விளக்கச் செயலாளராகவும் 2 பிரதமர்களின் தனி செயலராகவும் பணியாற்றிய பெருமகனார் என் மதிப்பிற்குரிய ஐயா முனைவர் V.S. ராகவன் அவர்களை வருக வருக என வரவேற்பதிலே பெருமகிழ்வு காண்கின்றேன். எங்கள் அமைப்புக்கு புரவலராக இருந்து எங்கள் பணிகளுக்கெல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்க, எதற்கும் பயப்படாதீர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று கூறி இவ்வவையில் எழுந்தருள் இருக்கிற புரவலர் பெருமக்களான அருமை நண்பர் மலேசியா திரு கோ பரமசிவம், பிரான்ஸ் திரு போ வசந்தகுமாரன், புதுடெல்லி அன்பிற்குரிய எம் முகுந்தன், எங்கள் பாசத்திற்குரிய முத்துசாமி டெல்லி, அவர்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த அமைப்புக்கு உறுதுணையாக இருந்து வெற்றிகரமாக வழிகாட்டிய திரு அசோக்குமார் அவர்களையும், இந்த அமைப்பின் தலைவர் என்னை வழிநடத்தி செல்லும் எனது தந்தையாக நினைந்து போற்றி மகிழ்கின்ற தமிழறிஞர் திரு பா முத்துக்குமார் சாமி அவர்களையும், நன்றியுரை நபல இருக்கின்ற அன்பு தம்பி ஞானசியையும் வரவேற்பதில் மகிழ்வு கொள்கின்றேன். இந்த மாநாட்டின் நிகழ்ச்சியினை மக்களிடம் செவனே கொண்டு செல்கிற அனைத்து ஊடகத்துறை நண்பர்களையும்,
இவ்விழாவில் பங்கேற்க இருக்கின்ற பேரறிஞர்கள், பார்வையாளர்கள் மற்றும் உள்ள அத்துணை பேரையும் பேரன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். இதற்கு மேலாக இன்றும் கீழே பெரும் தமிழறிஞர்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் எனது அருமை நண்பர் பேராசிரியர் ராஜகோபால் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். என்னை உயர்வான ஒரு இடத்திலே பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நேற்றைக்கு பேசிக்கொண்ட பொழுது சொன்னார், நாம் என்ன நினைப்பது எஸ்ஆர்எஸ், நாம் என்னவோ நினைக்கிறோம், நாம் ஒன்று நினைக்க மழை பெய்யுது, இல்லை அங்கெங்கே போனோன்னா காத்தடிக்குது, நம்ம என்ன தான் பண்ணுறதுனாங்க. அந்த சொல் எதற்காக என்றால், என்னை அவர் உயர்த்த வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்த காலத்தின், இந்த நாட்டின் எப்படியெல்லாம் நாம் தவழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இதிலிருந்து மீள்வதற்கு வழி இல்லையா என்ற ஏக்கத்தின் குரலாக நான் அவரை பார்க்கின்றேன். அந்த அன்பு நண்பர், எனது இதயத்தின் பால் என்றைக்குமே ஈர்த்திருக்கின்ற பேராசிரியர் ராஜகோபால் அவர்களை வருக வருக என வரவேற்பில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று எங்கள் பகுதியிலே, பொள்ளாச்சி பகுதியிலே இருந்து தமிழ் என்றாலே கொங்கு நாட்டிலே சிற்பி பாலசுப்ரமணியம் என்றால் யாருக்குமே தெரியாமல் இருக்க முடியாது. தமிழ் சொற்களை எடுத்து விளையாடுகின்ற அந்த அவருடைய ஆக்கமான செயல்பாடு இருக்கின்றதே, நான் அவர் புத்தகங்களை எல்லாம் படித்து நான் எழுதுவதற்கு கூட அவருடைய புத்தகங்களிலிருந்து சில எழுத்துக்களை சில எண்ணங்களை திருடி இருக்கிறேன். அதையெல்லாம் நான் என்னுடைய எண்ணங்களில் நான் போட்டிருக்கிறேன். அந்த அளவிற்கு என் இதயத்தின் எப்பொழுதுமே நான் அவரிடம் அதிகம் பழகில்லை என்றாலும் கூட அவருடைய தமிழால் நான் அவருக்கு பாதம் என்றைக்கும் தொட்டு வணங்க கடமைப்பட்டவன். அப்படிப்பட்ட பேரறிஞர், தமிழறிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களை இந்த நேரத்திலே வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே வீற்றிருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும், தமிழ் நெஞ்சங்களோடும் உங்கள் அத்தனை பேரையும், காலை நிகழ்வுகள் ஆங்கிலத்தில் இருந்தாலும் கூட இந்த நிகழ்வு தமிழிலே விளையாடி கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கின்ற பொழுது நெஞ்சமெல்லாம் குளிர்கின்றது. அந்த சொற்கள், அந்த தமிழ், அந்த பாசம், அந்த அன்பு வேறு எங்குமே கிடைக்காது என்று நான் நினைக்கின்றேன். உயிர் வாழ்வதற்கு உணவு வேண்டும், அதற்கு மூச்சிடுவதற்கும் உணவு வேண்டும். இந்த மூன்று, உணவு, உயிர், மூச்சு, இது தமிழை தவிர வேறு எங்குமே காண முடியாது. சொற்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய இதயத்தை சுண்டி இழுப்பதற்கு இந்த மொழியை விட வேறு எந்த மொழியும் துணை இருக்காது என்று நான் நம்புகின்றவன். அந்த மொழியோடு, அந்த தமிழ் உணர்வோடு உங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்களே. எத்தனை தான் கற்றாலும், எத்தனை தான் கேட்டாலும், எத்தனை சாதித்தாலும் இன்புறா, சித்தமே மெய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்வனைத்தும் பொய்யாக தோன்றாத போது. உலகளாவிய IBU என்ற அமைப்பிலிருந்து இன்று முதல் ITBU, இன்டர்நேஷனல் தமிழ் வெஜிடேரியன் யூனியன், இந்திய சர்வதேச தாவர தமிழ் உணவாளர்கள் சங்கமம் என்ற அமைப்பு இன்று திறக்கப்பட உள்ளது. அதை ஊரன் அடிகளார் அவர்கள் இப்பொழுது அந்த பெயர் பலகையை முறைப்படி திறந்து வைத்து தலைவர் அவர்களிடம் அதை சமர்ப்பிப்பார்கள். அந்த நிகழ்வு இப்பொழுது அரங்கேற்றம் ஆகின்றது. உலக தமிழர்களை எல்லாம் ஒன்றிணைக்கும் முயற்சியாக இந்த தமிழால், உணவால் ஒன்றுபட வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்திய மற்றும் சார்க் நாடுகளின் தலைவர் CK அசோக்குமார் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்று முதல் ITBU என்ற இந்த தமிழ் அமைப்பு இங்கு துவங்குகின்றது. உங்களை எல்லாம் இதில் இணைத்து கொண்டு, உங்களை சார்ந்தவர்களையும் இதில் இணைத்து கொண்டு சர்வதேச தமிழ் தாவர உணவாளர் சங்கம் மேன்மேலும் வளர வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து எல்லோருக்கும் வணக்கம். சர்வதேச தாவர தமிழ் உணவாளர் சங்கமத்தின் துவக்க விழாவிற்கு தலைமையேற்று இன்றைய நாளில் நம்முடன் வள்ளல் பெருமானின் சிந்தனைகளை தன் வாழ்வின் வேள்வியாக கடைப்பிடித்து
அருட்பாவினையே உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்து வருகின்ற தவசீலர் திரு அடிகளார் பெருமகனார் அவர்களே, இன்று மேடையிலே தமிழாகவே விற்றிருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய எங்கள் ஔவையார் அவர்களே, நாளிதழ் துறையில் இன்றைய நாளிதழ்களை மிஞ்சுகின்ற அளவிற்கு சென்ற நூற்றாண்டோடு நின்று போன நாளிதழாம் தியாகராசரின் தமிழ்நாடு என்ற நாளிதழை நினைவு கூறுகின்ற வகையில் இன்றைக்கு அனைத்து செய்திகளையும் பிறமொழி கலப்பில்லாது தனித்தமிழ் நாளேடாக எல்லோரும் போற்று வண்ணம் தமிழுக்காக இணைவோம், தமிழருக்காக இணைவோம் என்ற இனிமையான முழக்கத்தோடு தனித்தமிழ் தொண்டாற்றி வருகின்ற தமிழ் வேளாகவும் தினமணி நாளிதழின் ஞாயிறு மலரில் வாரந்தோறும் தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் கவிஞர்கள் என ஆயிரக்கணக்கான தமிழ் நல்லுள்ளங்களை பூமிப்பந்தின் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி அழகு பார்த்த கலா ரசிகனாக இருக்கின்ற எங்கள் பாசமிகு தினமணி ஆசிரியர் திரு கே வைத்தியநாதன் அவர்களே, வேளாண் துறையில் மகத்தான புரட்சி செய்து பசுமை புரட்சி நாயகனாக பூமிப்பந்தில் உள்ள அத்துணை வேளாண் விஞ்ஞானிகளும் பாராட்டி மகிழ்கின்ற வண்ணம் வேளாண் வேந்தராக இன்று வலம் வந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் முனைவர் திரு எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் சர்வதேச தமிழ் தாவர உணவாளர்கள் சங்கமத்திற்கு சிறப்பு ஆலோசகராக இருந்து எங்களை வழிநடத்தி செல்ல இசைவு தந்த அந்த திருமகனாரை இந்நேரத்தில் வணங்கி மகிழ்கிறோம். திரிபுரா மாநிலத்தின் மேனாள் தலைமைச் செயலாளராகவும் நடுவர் அரசின் உள்துறை அமைச்சகத்தின் மேனாள் செயலாளராகவும் அமெரிக்க பிற நாட்டின் கொள்கை விளக்க ஆலோசகராகவும் நேரு பிரமுகனார் முதல் லால் பகதூர் சாஸ்திரி வரை பல்வேறு இந்திய திருநாட்டின் பிரதம மந்திரிகளுக்கு முதன்மைச் செயலாளராகவும் பணியாற்றிய பெருமகனார் பெருமதிப்பிற்குரிய முனைவர் திரு பி.எஸ். ராகவன் அவர்கள். இவர்கள் பல ஆங்கில நூல்களையும் இந்து போன்ற பல ஆங்கில நாளிதழ்களில் அரசியல், பொருளாதாரம், நாட்டு நடப்பு போன்ற பல செய்திகளை அன்றாடம் எழுதி குவித்து வருகின்ற எழுத்தாளர், தகமையாளர். அவர்கள் எங்கள் அமைப்பிற்கு சிறப்பு ஆலோசகராக இருந்து வழிநடத்தி செல்ல இசைவு தந்தமை குறித்து கரம் கூப்பி வணங்கி மகிழ்கிறோம். எங்கள் அமைப்பிற்கு வெளிநாட்டிலிருந்து புரவலர்களாக இருந்து உங்களை ஊக்குவிக்கிறோம் என்று தாய் உள்ளத்தோடு பரிந்து இங்கு வருகை தந்துள்ள அயல்நாட்டு சான்றோர்களை நாங்கள் கரம் கூப்பி வணங்க மகிழ்கிறோம். மலேசிய திருநாட்டில் இருந்து முனைவர் திரு கோ பரமசிவம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்திருநாட்டின் இந்து திருச்சபை என்ற அமைப்பின் தலைவராகவும் இருந்து பல ஆன்மீக விழாக்களையும் திருக்கோயில் குடமுழுக்குகளையும் செய்து வருகின்ற அறப்பணியாளர். இவ்விழா எடுக்கிறோம் என்று தொலைபேசியில் நான் தகவல் தந்த உடனேயே பேருபுகையோடு அடுத்த நொடியிலேயே 50,000 பொற்காசுகளை எங்களுக்கு அள்ளி கொடுத்த வள்ளல் பெருமகன். தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் மலாய் திருநாட்டில் 3 மாத இதழ்களை தொடர்ந்து தொய்வில்லாது கிடந்த 15 ஆண்டுகளாக நடத்தி வருகின்ற ஆன்மீக செல்வர். அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்க வாய்ப்பு கிடைத்தமைக்கு பெருமகிழ்வு அடைகிறோம். பிரான்ஸ் நாட்டிலிருந்து அருமை சகோதரர் கோ வசந்தகுமாரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களும் எங்கள் அமைப்பிற்கு புரவலராக இருந்து எல்லா உதவிகளையும் வழங்கிட பேருவகையோடு இசைந்தமை நாங்கள் பெற்ற பெரும் பேறு. லண்டன் மாநகரத்திலும் பாரிஸிலும் தொழிலதிபராகவும் சர்வதேச பத்திரிகையாளராகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்திய திருநாட்டின் தலை சிறந்த தொழிலாளர் தலைவர் சிங்காரவேலனார் அவர்களது பெயரனாகிய திரு வசந்தகுமாரன் அவர்கள் புரவலராக இருந்து செயல்பட இசைவு தந்தமைக்கு தாய் உள்ளத்தோடு நன்றி அறிதலை புலப்படுத்திக் கொள்கிறோம். இலங்கையிலிருந்து ஈஸ்வரன் பிள்ளை அவர்கள், துபாய் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் மோகன் பிள்ளை அவர்கள், லண்டன் மாநகரத்து புலம்பெயர்ந்த தமிழர்களின் கூட்டமைப்பு தலைவர் முனைவர் எஸ். நித்யானந்தம் அவர்கள், சிறந்த மருத்துவரும் ஆஸ்திரேலியா தமிழ்ச்சங்கத்தின் செயலரும் அமரர் பெரும்புலவர் கீரன் அவர்களது புதல்வியமான திருமதி மனோன்மணி கிருஷ்ணமோகன் அவர்கள் இந்த அமைப்பின் புரவலராக இருந்து செயல்பட நாங்கள் இசைவு தருகிறோம். எங்களது உதவி எப்பொழுதெல்லாம் வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் நேசக்கரம் நீட்டுகிறோம் என்று சொல்லி இருக்கிற பெருமக்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் எங்களது பணிவான அன்பான வணக்கத்தனையும் நன்றியதையும் புலப்பட்டுக் கொள்கிறோம். இந்திய திருநாட்டின் தலைநகர புதுதில்லியில் இருந்து எங்கள் அமைப்பிற்கு புரவலராக இருந்து பல வகையிலையும் உங்களோடு தோளோடு தோள் கொடுத்து உதவ தயாராக உள்ளோம் என்று சகோதர பாசத்தோடு
எங்கள் அமைப்போடு இணைந்து செயல்பட இசைவு தந்த பெருமகனார்கள் திரு வி பாலசுப்ரமணியம் அவர்கள் ரிலையன்ஸ் குழுமத்தின் முக்கிய பொறுப்பிலும் தில்லி தமிழ்ச்சங்கத்தின் தலைவராகவும் இருந்து செயல்பட்டு கொண்டு வருகின்ற பெரியவர். குறிப்பாக என் மேல் அதிகமாக பாசமும் பரிவும் கொண்ட அருமை சகோதரர் எம் முகுந்தன் அவர்கள் எனக்கு 15 ஆண்டுகளுக்கு மேலாக நெருங்கிய நண்பர். தமிழகத்திலே இருந்து டெல்லி மாநகருக்கு யார் சென்றாலும் ரயிலடியிலோ விமான நிலையத்திலோ வரவேற்கும் முதல் நபராக அருமை சகோதரர் முகுந்தன் அவர்கள் செயல்பட்டு வருகின்ற தமிழ் காவலர். முத்தமிழ் பேரவையின் தலைவராகவும் தில்லி தமிழ்ச்சங்கத்தின் மேலாள் தலைவராகவும் இருந்து தமிழுக்கும் டெல்லிவாழ் தமிழர்களுக்கும் அரும்பணியாற்றிக் கொண்டு அருமை சகோதரர் திரு கண்ணன் அவர்கள் வடமாநிலத்தின் டிடிகே குழுமத்தின் தலைவராகவும் தில்லி தமிழ்ச்சங்கத்தின் செயலராகவும் பணியாற்றி வருகின்ற நல்லுள்ளம் கொண்ட அறக்குடையாளர் திரு கே முத்துசாமி தில்லி தமிழ்ச்சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராகவும் சர்வதேச தமிழ் தாவர உணவாளர் சங்கமத்தின் புது தில்லியின் கிளையின் தலைவராகவும் KMS கலை உலகம் என்ற முத்தமிழ் சார்ந்த ஒரு அமைப்பின் தலைவராகவும் செயல்பட்டு வருகின்ற செயல் வீரர். கைபேசியிலே எங்களது வேண்டுகோளை தெரிவித்த உடனேயே அடுத்த நொடியிலேயே தேனி போல செயல்பட்டு வெற்றிகரமாக முடித்துக் கொடுக்கின்ற வல்லமை பெற்ற அன்பு சகோதரர். வரவேற்புரை நிலைய திரு SR சுப்பிரமணியம் அவர்கள் சிறந்த கட்டுமான தொழிலதிபர், நிலக்கிழார், துக்ளக், நமது எம்ஜிஆர் போன்ற நாளேடுகளில் ஆசிரியர் குழுவில் பணியாற்றி எழுத்து வல்லமை பெற்றவர். சிறந்த நூலாசிரியர், பெருந்தலைவர் காமராசர், இந்திய திருநாட்டின் மேனாள் பிரதம மந்திரி சந்திரசேகரர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போன்றவருடன் நெருக்கமாகவும் இணக்கமாக இருந்த செயலாற்றிய செயல் வீரர். குறிப்பாக எங்கள் அமைப்பின் துணைத் தலைவர் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு மிகச் சிறப்பாக வள்ளல்தன்மையோடு எங்களோடு இணைந்து செயலாற்றி வருகின்ற அருமை சகோதரர் SRS அவர்கள். இவர்களுக்கு எல்லாம் எங்கள் அமைப்பு இன்று சிறப்பு செய்கிறது. என்ற மகிழ்வான செய்தியினை உங்களுடன் பதிவு செய்து நான் பெருமைகள் வேண்டுகிறேன். எங்கள் அமைப்பின் நோக்கமும் துவக்கமும் குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று கருதுகிறேன். புலால் மறுத்தல் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த மண்ணிலே வேர் விட்டு வளர்ந்த சிந்தனை என்பதனை அறிவோம். சைவமும் சமணமும் போட்டி போட்டு கொண்டு போதித்த உயர்நெறி அதுவே. சைவ திருமுறைகள் பாடிய நாயன்மார்கள் சைவத்தையும் புலால் மறுத்தலையும் மக்களுக்கு எடுத்துச் சென்ற தூதுவர்களாக இருந்து செயல்பட்டார்கள். திருக்குறள் முதல் 50 காப்பியங்கள் ஈராக புலால் மறுத்தலை அழுத்தமாகவே போதிக்கின்றன. நம் மண்ணில் நம்முடன் வாழ்ந்த மகான் வடலூர் வள்ளல் பெருமகன் ஆன்மீக கொள்கைகளை விட ஜீவகாருண்யத்தை தன் உயிர் மூச்சாக கொண்டவர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய அருட்செல்வர். அம்மா எனால் ஆறு உயிரை கொண்டருந்தி பொல்லா புலாலை நுகரும் புலையனார் என்று வெகுட்டெழுந்தவர். 10ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அரபு மொழி கவியரசர் ஆபுல் அலா உல்மா அவர்கள், கிரேக்கத்தின் தத்துவ மேதை சாக்ரட்டிஸ், ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, நெப்போலியன், ரமணர், ராமலிங்கடிகள், அண்ணல் காந்தியடிகள் போன்றவர்களெல்லாம் புலால் உணவை கண்ணெடுத்தும் பார்க்காத தவசீலர்கள். எனவேதான் ஜெர்மன் நாட்டறிஞர் ஒருவன் புலால் உணவு புண்ணுணவு என்றார். அர்ஜென்டினா நாட்டில் சர்க்கரையை விட மிக அதிகமாக உண்பது மாமிச உணவை. 3 வேளைகளிலுமே மாமிச உணவை உண்ணுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். உலக நாடுகளில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அங்கேதாக இருக்கின்றன என்று அண்மையிலே கிடைத்த மருத்துவ செய்தி நமக்கு வியப்போடு செய்கிறது. ஸ்பெயின், கிரீஸ், யுகோஸ்லோவிக்கியா போன்ற நாடுகளில் பெரும்பாலோர் உணவு சைவமே என்பதை பார்க்க முடிகிறது. சமண பெருமக்கள் தங்களது சமய கோட்பாட்டிற்குள் புலால் உண்ணக்கூடாது என்பதை சட்டமாகவே பதிய வைத்தார்கள். அத்தோடு நில்லாது பகவான் மகாவீர் அஹிம்சை பிரச்சார சங்கம் என்ற ஒரு அமைப்பினை உருவாக்கி புலால் உண்ணா வேள்வி நெறியை பரப்பி வந்தார். நமது பசியை தணிப்பதற்காக கொல்லப்பட்ட மிருகங்களின் நடமாடி இடுகாடாக நாம் வாழ்கிறோம் என்று சொன்னவர் பெர்னார்ட் ஷா. உலகின் தலைசிறந்த நாடான அமெரிக்க பேரரசின் அறிவியல் ஆய்வாளர்களை புலால் உணவை தவிர்க்க சொல்லி வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த நூற்றாண்டின் துவக்கத்தில் வெளிவந்த டைம் மாத இதழிலே விவிலியத்தின் வேதநாயகனே புலால் உணவை தவிர்த்தே வாழ்ந்தார் என்ற ஆய்வுக் கட்டுரை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இத்தகைய செய்திகளை எல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு உலக மக்களிடம் கொண்டு செல்லுகின்ற திருப்பணியினை தமிழால் உலகத் தமிழர்களை ஒன்று கூட்டுவோம் என்ற முழக்கத்தோடு சைவம் என்பது வாழ்வியல் சிந்தனை, அது ஒரு உன்னதமான ஒழுக்க நெறி என்பதன் மையக்கருவாகவும் நோக்கமாகவும் வைத்து அமைக்கப்பட்ட அமைப்புதான் சர்வதேச தமிழ் தாவர உணவாளர்கள் சங்கமம். சாதி, சமயம், இனம் என்ற வேறுபாடுகளை கடந்து சைவ உணவின் வழி உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கின்ற பெருமுயற்சியின் கால்கோல்தான்
சர்வதேச தமிழ் தாவட உணவாளர்கள் சங்கமம். இந்த அமைப்பினை உருவாக்குவதற்கு எங்களுக்கு வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் ஊன்றுகோலாகவும் எங்களுக்கு இருந்து செயல்பட்டு வருகின்ற எங்களுக்கு பாசமிகு பெரியவர் திரு அசோக்குமார் அவர்களை எங்களுடைய இந்த நேரத்தில் நன்றியறிதலோடு பாராட்டவும் நினைத்து பார்க்கும் கடைப்பிடி. இன்றைய துரித உணவு யுகத்தில் விரிவடைந்த அங்காடிகள் அழகாய் அடுக்கி வைக்கப்பட்ட உணவுகளின் மத்தியில் இந்த சிந்தனைகளெல்லாம் சாத்தியப்படுமா என்று பலர் கேள்விக்கிடையை தொடுக்கிறார்கள். எங்களுக்கு முணுமுணுப்பும் கேட்கிறது. இருந்தாலும் எங்கள் முயற்சியில் தொய்வில்லாது நடக்க நீங்களெல்லாம் பேராதரவு கொடுப்பீர்கள் என்ற விளைவோடு வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றைச் சிறகிலும் பறக்கலாம் என்ற எங்கள் தாராபாரதியின் சிந்தனையோடு இந்த அமைப்பினை துவக்க இருக்கிறோம். பேரில்லத்தோடு ஆதரவு தாருங்கள். திருவள்ளுவரும் வள்ளல் பெருமானும் வேண்டியவாறு உடல் நலமும் மனநலமும் பெறுவோம் என்ற முழக்கத்தோடு எங்களுடன் செயல்பட வாருங்கள் வாருங்கள் என்று கைகூப்பி அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.